குறைஞ்சது ஒரு 10-15 நாளாகவே இருக்க கொடைக்கானலோட கிளைமேட் இப்படி தான் இருக்குது. இது ஏரிச்சாலை இணைப்பு பாலம், இந்த லேக்கு பிரிட்ஜில் இருக்கோம். இப்போ நம்ம ஒரு 15 days கண்டினியூஸாக ஒரு 10 நிமிஷம் தான் அந்த மழை ஓய்ந்து சிறு வெயில் தென்பட்டது. மீதி இருக்கக்கூடிய இரவா பகலான்னு தெரிய முடியாத அளவுக்கு கடுமையான ஒரு பனிமூட்டம், தூறல் மலை, சாரல் மலை, பெருமலை அப்படின்னு சொல்லி உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்ருக்கு. கொடைமலையில் இந்த மலையும் அடர் பனியுமாக தமிழகம் முழுவதுமே இந்த சூழ்நிலை நிலவரத்தை காண முடியுது. இருந்தாலுமே அதோட தாக்கம் கொடைமலையில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக முகப்பு விளக்களை எரியூட்டி செல்லும் வாகனங்கள், நனைந்த பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள், இந்த வேலை வெட்டிக்கு போகக்கூடிய உடல் உழைப்பு தொழிலாளர்லாம் கடும் சிரமத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது இந்த கிளைமேட், இந்த காலநிலை. அப்படி ஒரு ரோடை கிராஸ் பண்ணி பார்ப்போம். இது பகல் பொழுதுங்க, மணி இப்போ 9:30 மணி தான். எப்பயும் போல் நிரம்பி வழியும் ஏரி. ஸோ ஏதோ சின்ன ஒரு கிளைமேட் மாற்றம் இருந்தால் மட்டும்தான் இங்கே மக்கள் கொஞ்சம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியுன்றது தான் உண்மை. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. போகிற போக்க பார்த்தா கொடைக்கானல் மலை வாழும் மக்களுக்கு இந்த மழைக்கால நிவாரணம் எதுவும் கேட்கணும் போல் இருக்குது. அந்தளவுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த தொடர் காலநிலை மாற்றங்கள்.